என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெரியவங்கள்லாம் மந்திரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய மந்திரங்கள் வேதங்களில் பார்த்தீங்கன்னா 4 வேதங்களில் அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வேதமே இருக்குது, அதர்வன வேதம்னு. இந்த அதர்வன வேதத்தில் மந்திரங்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த அதர்வன வேதத்தில் நல்ல மந்திரங்களும் இருக்குது, தீயதை செய்கிற மந்திரங்களும் நிறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஆன்மாக்களை கொண்டவர்கள், நல்ல தூய்மையான எண்ணங்களை கொண்டவர்கள் நல்ல மந்திரங்களை நாடுவாங்க. அதுபோல் நம்மளுடைய மகான்கள் ரொம்ப பெரிய அவங்க தியானத்துக்கு போய் உச்சத்துக்கு போய் அதிர்வு நிலையெல்லாம் தனக்குள்ள கேட்டு அந்த அதிர்வுகளை உணர்ந்து அந்த அதிர்வுகளை மந்திரங்கள் வழியாக மற்ற உயிர்களும், அதாவது நமக்கு வரப்போகிற அடுத்த உயிரை நம்மளோட அடுத்த தலைமுறைன்னு தான் சொல்லுவோம். அதுபோல் தன்னுடைய அடுத்த சந்ததிக்காக அதெல்லாம் விட்டுட்டு போனாங்க. அதோடைய விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மகுடம் தரித்த ஒரு மந்திரம் இருக்குது. அது என்னன்றதை பின்னால் பார்க்கலாம். அதற்கு முன்னால் ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுத்துட்றேன். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கவனித்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு தோணுன கருத்துக்களை போடுங்க. இல்லை இது இந்த கருத்து எனக்கு மாறுபாடாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் போடலாம். நம்மளுடைய இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே படைத்தது. இன்னைக்கு விஞ்ஞானம் கூட அதை தெளிவுபடுத்தியிருக்கு. ஏன்னா விஞ்ஞானம் சொல்கிறது தான் நிறைய பேர் நம்புகிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி விஞ்ஞானம்ன்றது யாருக்கும் தெரியலை. மெய்ஞானத்தினால் உணர்ந்தது தான் நிறையா. ஸோ அந்த விஞ்ஞானம் சொல்கிறத எல்லாரும் சாட்சித்தன்மையாக எடுத்துக்கிறாங்க, நம்புகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த விஞ்ஞானமே சொல்லியிருக்கு, இந்த உலகம் தோன்றுவதற்கு முதல் அதிர்வுத்தன்மையால் தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அணுக்களின் சுழற்சியினால் ஏற்படுற அதிர்வுகள் மற்ற ஒன்றோடு ஒன்று அணுக்களை உங்களுக்கு ஒட்ட வைக்கிற தன்மையாக கம்மு மாதிரி செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்பை எடுத்துட்டாலே அணுக்களின் கூட்டு தான். சூரியன் எடுத்துட்டாலும் அணுக்களின் கூட்டு தான். சூரியனில் இருக்கிற அணு நாளைக்கு நம்ம உடம்புலையும் வரும், நம்மக்கிட்ட இருக்கிற அணுக்கள் நாளைக்கு சூரியன்கிட்டையும் போகும். ஏன்னா அணுக்களுக்கு அழிவே கிடையாது, அது பாட்டு சுழன்றுகிட்டே இருக்கும். எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நமக்கு வார்த்தையாலெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கக்கூடிய சக்தி அதிர்வுத்தன்மைக்கு தான். இது எனக்கு ஒரு விஷயம் புரியும். எல்லா மதங்கள்லையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவான விஷயம் என்னென்னா, ஆதியில் வார்த்தை இருந்தது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வார்த்தை என்பதை இந்த பைபிளில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய, எல்லா மதமும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஆதியில் இறைவனுடைய அந்த ஒரு ஆற்றலானது, இது சக்தியின் வடிவமாக இங்கே நம்ம சமுதாயத்தில், நம்ம சமயத்தில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த சக்தியின் ஆற்றல்னு சொல்லுவாங்க. அதை அங்கே ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு அவருடைய இதில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்முடைய சமயத்தில் சக்தியின் வடிவமாக சொல்லுவாங்க. அசைவற்றதாக இருப்பதை சிவ வடிவமாக சொல்லுவாங்க. சிவசக்தியின் காம்பினேஷன் அதான். விஷ்ணு, லக்ஷ்மி இவங்கள்லாம் அதான். பிரம்மம், சரஸ்வதி எல்லாமே அப்படி தான் ஒரு உருவகம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மந்திரங்களின் ஆற்றல் ரொம்ப சக்தி பெற்றதுங்க. இதை நாம் ஏற்ற நமக்குள் அந்த அதிர்வுத்தன்மை செயல்பட ஆரம்பிக்கும். இந்த அதிர்வுத்தன்மை நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் எந்த மாதிரியான அதிர்வுகள் அந்த மந்திரங்களுக்குள்ள இருக்கோ அந்த ஏற்ற அந்த அதிர்வுத்தன்மை உங்ககிட்ட வேலை செய்யும் பொழுது நீங்கள் எதை நோக்கி எதனால் அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தினீங்களோ அந்த ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஆற்றலை உள்வாங்கிறது தான் இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் தன்மையின் மூலமாக நம்ம பெறது. ஸோ அதனால் பெரியவங்க சொல்லிட்டாங்க, அதை எப்படி அதெல்லாம் நம்புறது, அந்த இதிலெல்லாம் நீங்கள் கோட்பாடு பண்ணலாம். எல்லாமே ஆராய்ச்சி செய்தால் தான் உண்மைன்னு தெரியுது உங்களுக்கு. அப்போது அவங்க சொன்னதை ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்போம். ஏன்னா நல்லா ஆராய்ந்து அதை அனுபவித்து பார்த்தனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட என்னால் பேச முடியுது. ஸோ இந்த டெஃபினேஷன் எதுக்காக நான் இவ்வளோ நீளமாக சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். ஓம் என்பது தாங்க மூல மந்திரம். ஓம் என்பது வார்த்தை. ஆ உ இம். முதல்ல நாபிலேருந்து ஓம்னு இழுப்போம், அப்புறம் உச்சஸ்தாதிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இம்முன்றதை நமக்குள்ளவே பிரயோகப்படுத்திப்போம். இந்த இம்முன்னும் பொழுது வருது பார்த்தீங்களா, அந்த அதிர்வுத்தன்மை தான் முக்கியமானது. ஏன்னா அதை வார்த்தையால் சொல்லணும்னா வெறும் இம்னு சொல்லிருக்க முடியாது. அதனால் ஓன்னு ஆரம்பித்து நமக்குள்ளேருந்து எழுப்பி, மூலாதாரத்திலேருந்து அந்த ஆற்றலை எழுப்பி திருப்பி நமக்குள்ளேயே பர வைக்கிறது தான் இதோடைய தாத்பரியம். இப்போ இந்த ஓமை ரொம்ப பெருசாக சொல்லணுன்றதுக்காக அப்பனுக்கு உபதேசம் பண்ணால் சுப்பிரமணியன்வாங்க. முருகன் அப்பனுக்கே உபதேசம் பண்ணது. என்ன மாதிரியான உபதேசம் தெரியுமா? இந்த ஓம் என்ன பண்ணும், எந்த அற்புதங்களை பண்ணுன்னா, இந்த ஓமானது உங்களுடைய
மூல நிலைக்கு உங்களை கொண்டு போயிடுமா. நீங்கள் எதுக்காக பிறந்தீங்க, என்ன உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன லிங்க், நீங்கள் யார், நீங்கள் நிரந்தரமானவரா, எது உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது, இந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் நமக்கு புரிய வச்சிடும், படிப்படியாக புரிய வச்சிடும். இந்த ஓம் என்பது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இப்போது இந்த ஓமை நீங்கள் பண்ண உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சக்தி கிடைக்கும். நான் ஜீபும்பா கதையெல்லாம் சொல்லலை, உண்மையான கதையை சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. உங்களுடைய மனம் குவிய ஆரம்பிச்சிடும். இந்த மனம் குவிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஏன் மனம் குவியணும்? இத்தனை நாளாக இப்போ எனக்கு மனசு இருக்குது, ஏன் குவியாமல் இருக்காமல் செதறிட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் குவிதல் என்பது என்னன்னா, சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் பரவுது. ஆனால் ஒரு பூத கண்ணாடியை கொண்டு போய் அந்த சூரிய ஒளி ஒரு பேப்பருக்கு நடுவில் வச்சுன்னா அந்த சூரிய ஒளி குமிழாக வந்து அந்த பேப்பரை எரிச்சிடும். அதே போல தான் நம்முடைய மனம் என்னும் ஆற்றலானது இப்போ டேங்கில் 9 ஓட்டை போட்டால் மாதிரி நம்மளுடைய 9 துவாரங்கள் வழியாகவும் போய்கிட்டே இருக்க ஆற்றல்கள் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நிரம்பலை, டேங்க் நிரம்பலை. ஸோ இந்த ஓம் என்ன பண்ணும்? நீங்கள் ஓமை சொல்லும் பொழுது கண்களை மூடி தியானித்து மூச்சை உள்ளே இழுத்து ஓம், இப்போ இந்த இம்மை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இம்மை சொல்லும் பொழுது மூச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இம்மை ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லும் பொழுது உங்கள் உடலுக்குள்ள ஒரு அதிர்வுத்தன்மை ஏற்படும். இப்போ இதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த கவனித்தல் என்பது என்ன? உங்களுக்கு வெளியில் இப்போ இந்த கவனித்தல்னால தாங்க, உங்கள் வெளி வட்டாரத்தில் கவனிக்கிறதுனால தான் நான் சொல்கிற அந்த 9 ஓட்டை, அந்த கவனித்தல் வெளியே போயிடுது, ஆற்றல் வெளியே போயிடுது. இப்போ இந்த கவனித்தல் உங்கள் உள்முகமாக திரும்புது. நீங்கள் இந்த ஓமை கவனிக்க முழுமையாயிடும். அதே சமயத்தில் இந்த ஓமுன்ற அந்த அதிர்வுத்தன்மை உங்கள் ஆறா முழுக்க பரவிடும். உங்கள் ஆறாவில் இருக்கிற 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வியாதி வரப்போகுதுன்னா கூட அந்த அதிர்வுத்தன்மை அந்த கரையை நீக்கிடும். கேன்சர்லேருந்து எல்லா விஷயத்தையும் இந்த ஓம்னால் நீக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே நான் தண்ணி அடிப்பேன், சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பேன்னு நான் ஓமியும் சொல்லுவேன்னு சொல்லிங்கன்னா அது நான் சொல்ல வரல, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அது மாதிரி வந்தால் கூட அது ஓமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓம் என்பது உங்களுடைய மைண்டை க்ளீன் பண்ணும், உங்கள் உடலுடைய அணுக்களை க்ளீன் பண்ணும், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும், புதுப்பிக்கும். இப்போ இந்த புதுப்பித்தல் நடக்கும் பொழுது உங்களுடைய உடல் எப்பவுமே புதுப்பித்தலாக இருக்கும். இதை சொல்ல வள்ளலார் சொல்வர், ஒளி உடம்பாய் ஆகுதல்னு. இந்த ஓமை நீங்கள் சொல்ல ஒளி உடலாய் உங்களது மாறும். எப்படின்னா, இதை நான் அனுபவத்தில் உணரலை, அதுக்குன்னு கேட்டுறாதீங்க. ஒளி உடலாக ஏன் மாறும்னா, நீங்கள் இந்த ஓம அதிர்வுத்தன்மையை பண்ண உங்களுடைய அணுக்கள் புதுவித தன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கும். இந்த ஓமில் பஞ்சபூதங்களோட தன்மையும் அடக்கம். இந்த பஞ்சபூத தன்மையில் இருக்கும்போது உங்களுடைய உடலானது பஞ்சபூதத்தால் வரும்போது ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். காற்றுக்கு காற்றை பிரிச்சிடலாம், நெருப்புக்கு நெருப்பை பிரிச்சிடலாம், நீர் நிலம் ஆகாயத்தில் எல்லாத்தையும் பிரித்து உங்கள் உடலை கரைச்சிடலாம். ஸோ உங்கள் தேகத்தை விடுக்கவும் உங்களால் முடியும், உங்கள் தேகத்தை நீடித்து வாழ வைக்கவும் முடியும் இந்த ஓம்னால். ஆனால் இதை சரியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் கொஞ்ச நாள் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இது யாருக்குமே சாத்தியமில்லை. ஆனால் சாத்தியப்படுத்தினால் நாம் வெற்றி காணலாம். இப்போ இந்த ஓமை தினமும் எத்தனை முறை பண்ணணும் இதுன்னு கேட்கும் பொழுதே நீங்கள் அடிபட்டு போயிடுறீங்க. இது எத்தனை முறைலாம் கிடையாது, உங்களுக்கு தோணும் பொழுது உட்காந்து பண்ணுங்கள். வரைமுறைகள் கிடையாதுங்க. நீங்கள் உட்காரும்போது மூச்சை உள்ளுக்கு இழுத்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருங்க, திருப்பி எங்கேயாவது வேலையை பாருங்கள், திருப்பி ஒரு 10, இதை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல அங்கே ஒரு மேஜிக் நடக்கும். உங்களுடைய மனம் முழுமையாகிடும். உங்கள் மனம் முழுமையாகும் போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய மனம் ரேடாரை போல் ஆகிடும். ரேடார் எப்படி எங்கேயோ வர ஹெலிகாப்டர் கூட உணருது, அந்த மாதிரி உங்கள் உணர்திறன் ஜாஸ்தி ஆகிடும். உங்கள் உணர்திறன் கொதிக்கும். அப்படியே அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் உணர்திறன் எங்கேயோ பிரபஞ்சத்தில் ஒரு மூலையில் நடக்கிறதையும் உங்களுடைய உணர்திறன் உணர ஆரம்பிக்கும். நீங்கள் ஷார்ப் ஆகிடுவீங்க. உங்களுடைய உணர்திறன் மேன்மையாகிடும். இந்த உணர்திறன் வரும்பொழுது தான் நீங்கள் யார், இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், கடவுள் அந்த கான்செப்டுக்கெல்லாம் நம்ம போகலனா கூட அது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். உங்களை நோக்கி எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகுதியை பெற்றுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் போயிடும். எல்லா விஷயங்களும் க்ளீன் ஆகிடும். பரிசுத்தம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். அதே சமயத்தில் இதை உச்சரிக்கிறவங்கள ஒரு எச்சரிக்கையும் செய்கிறேன். இதை நீங்கள் நல்லபடியாக ஒரு 6 மாதம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், தொடர்ச்சியாக தினமும் ஒரு 1 மணி நேரம், உங்களுடைய சொல் பலிக்கும். அதனால் நல்லா கவனிங்க. அந்த சொல் மற்றவங்களை, நீ ஒருத்தனை பார்த்து செத்து போயிடுன்னா அவன் செத்துருவான். அதை தவறாக உபயோகப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக ஒருத்தனை நல்லா வாழ்னாலும் வாழ்ந்துருவான். ஸோ உங்களது ஆசீர்வாதத்தன்மையாக மாறிடும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தன்மைக்கு சாவு வாழ் இது ரெண்டும் ஒன்று தான்.
அதனால் அது பலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சாவுன்ற அந்த ஒரு மனுஷனை நாம் சொல்லும் பொழுது அவன் அனுபவிக்கும் அந்த வேதனைக்கும் துன்பங்களுக்கும் நாம் பொறுப்பாளி. அந்த கர்ம வேணால் நம்மக்கிட்ட ஊட்டிக்கும். அதனால் இதை வச்சு யாரையும் வாழ்த்தலாமே தவிர யாரையும் திட்டிவிடக்கூடாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் இன்னிலிருந்து இந்த நொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை சிறப்பாக அமைச்சுப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.